ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா கிராண்ட் பிளஸ் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேருந்து ஆர்ஓடைய மோட்டர் அசம்பிள் பண்ணுற வரைக்கும், ஃபில்டர் அசம்பிள் பண்ணுற வரைக்கும் எல்லாமே சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. இப்ப பாருங்க, ஆர்ஓ அக்வா மினரல் சொல்லலாம், இல்லைன்னா அக்வா கிராண்டுன்னு சொல்லலாம், அக்வா மினரல் சொல்லலாம், அக்வா பிளஸ், ஏதோ பேர் எது வேணாலும் இருக்கட்டும். உள்ள இருக்கிற மெட்டீரியல் கரெக்டா இருக்கணும். அதான் மேட்டர் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா. இதே மெட்டீரியல் எடுத்து இந்த பாடி ஆர்ஓடைய பாடி கவர்ல மாத்தினா நம்ம அது வேற மாடல் ஆயிடும். ஆர்ஓ பாத்தீங்கன்னா அக்வா கிராண்டு, அக்வா மாடல், அக்வா பிளஸ், எந்த எந்த மாடலா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாலே வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஸ்டிக்கரை எப்படி மேக் பண்ணி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். பாருங்க, இது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அக்வா கிராண்ட், அக்வா மாடல். இது பாத்தீங்கன்னா ஒரிஜினலும் இல்லை, நார்மல் தான். அக்வா கிராண்ட் மாடல் தான். மாடல் சேம், ஆனா பிராண்ட் இல்லை. இது பாத்தீங்கன்னா இருந்தாலும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஆர்ஓ பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரா யூவி ஃபில்டர், யூஎஃப் ஃபில்டர், கால்சியம், ஐரன், மினரல்ஸ், ஆர்ஓ பூஸ்டர் பம்ப், ஆர்ஓ மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது மெயினா பாத்தீங்கன்னா ஆர்ஓவில் எது மெயினா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க குவாலிட்டியான ஆர்ஓ எது, பெஸ்டான ஆர்ஓ எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவீங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா ஆர்ஓவில் எதுவுமே பெஸ்ட் அப்படிலாம் இல்லை. உள்ள இருக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஒர்க் ஆகும். அதனுடைய ஃபங்க்ஷனை வாட்டர் அதிகமாக கொடுக்கறது, லைஃப் லாங் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்ஓவில் மெயினாக பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய மோட்ரு, அந்த மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 100 ஜிபிடி போட்டு வச்சிருக்கோம், 125, 150 போட்டு இருக்கும், 75 போட்டு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இது போல் ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 75 ஜிபிடி பிஎஸ்ஐ ப்ரெஷர் மோட்டர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஆர்ஓவாக இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 6000, 8000 அது போல சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற மெட்டீரியலையும் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்ஓவா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்காதீங்க. உள்ள இருக்கிற மெட்டீரியலுடைய இது தெரிஞ்சா பாருங்க. இப்ப சொல்றேன் பாருங்க, மெயினா எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப்ல ஸ்டிக்கர் இருக்கும். அதனுடைய ப்ரெஷர் செக் பண்ணணும். ப்ரெஷர்னா பாத்தீங்கன்னா 100 ஜிபிடிக்கு மேல மேக்ஸிமம் இது பண்ணாலே நல்லாவே ஒர்க் ஆகும். அப்படி நீங்க 75 ஜிபிடி மோட்டர், சின்ன மோட்டரா இருக்கும், அது யூஸ் பண்ணி நீங்க ஆர்ஓ வாங்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகும், ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி ரொம்பறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதால பாத்தீங்கன்னா நீங்க பூஸ்டர் பம்பை குவாலிட்டியா செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டைமிங்ல ஃபுல் ஆகும். கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல இன்புட் அவுட்புட் கனெக்ஷன். சரி பார்க்கலாம், வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்புட் அவுட்புட் ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் தான் ஒட்டிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்றது லாஸ்டா எது வரைக்கும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெமரி நவுசிங், மெமரி இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். மெமரி நவுசிங் இன்ஸ்டால் பண்ணி இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குற வரைக்கும் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸ்டெப் 1ல. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வேணுமோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாவே ஸ்டெப் 2வும் அப்லோட் பண்றேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆர்ஓல ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒட்டுற ஸ்டிக்கர் தான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அக்வா கிராண்ட் எதுவுமே இல்லை. உள்ள இருக்கிற மோட்டரு இதே ஸ்டிக்கரை எடுத்து மோட்டர்ல ஒட்டிட்டு அக்வா கிராண்ட் ஆயிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா கரெக்டான சர்வீஸ் மேனுக்கு தான் தெரியும் இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட்டே இருக்கட்டும். நம்மளுக்கு தேவை பாத்தீங்கன்னா கரெக்டான வாட்டர் ஃபில்டர் ஆகி வரணும். அதான் மெயின். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல யூஸ் பண்ற பொருள் அடாப்டர், செடிமெண்ட் ஃபில்டர், மெமரி நவுசிங், ஆர்ஓல எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்ற பாருங்க. செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர். இது பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், இதுலயும் பாத்தீங்கன்னா யூரோ மார்க் எல்லாமே இருக்கும், போட்டோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நேமும் ரைட் பண்ணிருக்கோம், செடிமெண்ட் கார்பன். ப்ரீ ஃபில்டர் நம்ம கேண்டில் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அவுட் சைட்ல வெளியில இது பண்றதுக்கு, அந்த கேண்டில் தான் ஹவுசிங். இது பாத்தீங்கன்னா ஆண்டர்கட் வால்வு, யூவி ஹவுசிங், அல்ட்ரா வயலட் ஹவுசிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் சைடு கிளாம்ப், சிங்கிள் சைடு கிளாம்ப், ப்ரீ ஃபில்டர், சொலினாய்டு வால்வு, யூவி லைட், ஆட்டோ கட், ஃப்ளோட் வால்வு, எஸ்சி வால்வு, சொலினாய்டு வால்வு. சொலினாய்டு வால்வுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டரை பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கும். எப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஓ நீங்க ஸ்டாப், சொலினாய்டு வால்வு இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆர்ஓ நீங்க ஸ்டாப் பண்ணாலும் சரி, நீங்க ஓட விட்டாலும் சரி, ஓடலனாலும் சரி, கண்டினியூ தண்ணி போயிட்டே இருக்கும். சொலினாய்டு வால்வு இருந்தா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கும். தண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ஓல கரண்ட் கொடுத்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது தண்ணி மோட்டர் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் ரன்னே ஆகும் ஆர்ஓ பாத்தீங்கன்னா. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளோட் வால்வு கீழே இருக்கு, இது வால்வு, மேல இருக்கிறது இப்ப சுவிட்ச், ஃப்ளோட் சுவிட்ச்.
பாருங்க இது போல வால்வு மேல தூக்குனா அந்த சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் பேஸ் இல்லைன்னா நியூட்ரல் இதுல வந்து எடுத்து ரொட்டேஷன்ல கொடுக்குறோம். அடாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இல்லைன்னா நியூட்ரல கொடுத்து ரொட்டேஷன்ல கொடுக்குறோம். அடாப்டர்ல வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு ஃப்ளோட் சுவிட்ச் இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆட்டோ கட் ஆகிறதுக்கு அது வந்து ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஆர்ஓடைய பாடி கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ அசம்பிள் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பூஸ்டர் பம்ப் ஆர்ஓ மோட்டர் சொன்ன பாத்தீங்களா, இதான் அந்த மெயினே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 100 ஜிபிடி மோட்டரு, 100 பிரஷரு. நீங்க வந்து ஆர்ஓ ரன் பண்ணி ஆர்ஓ ஒர்க் பண்றப்பவே பாத்தீங்கன்னா தெரியும் வேஸ்ட் வாட்டர் எவ்வளவு ஃப்ளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டரினுடைய பிரஷரை செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியலனாலும் 75 ஸ்டிக்கர் கூட மாத்தி ஒட்டிடுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேஸ்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா தெரியும். வேஸ்ட் வாட்டர் எப்பவுமே அதிகமா வந்ததுன்னா மோட்டர் வந்து நல்லா இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வேஸ்ட் வாட்டர் ரொம்ப கம்மியா வந்தா ட்ரிங்கிங் வாட்டர் கம்மியா தான் வரும். மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கம்மியா கொடுக்குது. நீங்க இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலனாலும் சரி வேஸ்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தள்ளுதோ தள்ளுனா வெளியே வந்து பிரஷரா வர ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் வர ஆரம்பிக்கும். பாதி வேஸ்ட் போனா பாதி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டரும். 10 லிட்டர் வேஸ்டேஜ் போனா 5 லிட்டர் தான் ட்ரிங்கிங் வாட்டருக்கு வரும். ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா மெயினா அதான் வேஸ்டேஜ் அதிகமா போகும் ஆர்ஓலாம் வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்ஓ மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. போல்டு நெட் போட்டு வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றதையும் கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாம்பை ஃபிட் பண்றதுக்கு 4 போல்ட் போடுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போல்ட் போட்டு நல்லா கிளாம்பை டைட் பண்ணிடலாம். 2 போல்ட் அந்த சைடு ஒரு 2 4. இது வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல ஃபிட் பண்றதுக்கு தான் அந்த போல்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நீங்க ஃபுல்லாவே கைட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம், ஓனாவே எல்லாமே பண்ணலாம். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ஆர்ஓல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணலாம். நீங்க ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம். உங்க வீட்டுல ஆர்ஓ இருந்தாலும் சரி, ஆர்ஓ இல்லைனாலும் சரி, சர்வீஸ் பண்ண கத்துக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த போல்ட் நெட் போட்டு எல்லாமே டைட் பண்ணிச்சு. பாருங்க 4 கிளாம்பு, சிங்கிள் கிளாம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போல்ட் கிளாம்பு, சிங்கிள் கிளாம்பு 4 கிளாம்ப் போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்டரு. எவ்வளோ தெளிவா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா பாருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட் கனெக்டர், அவுட்புட் கனெக்டர் நம்ம ஸ்டிக்கர் கூட ஒட்டணும் பாத்தீங்களா, கீழே இன்புட் மேல அவுட்புட். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே அவுட்புட் வச்சு மேல இன்புட்டும் கொடுக்கலாம். எப்படி நீங்க சப்போஸ் மாத்தி கொடுத்துட்டாலும் சரி கனெக்ஷனை கரெக்டா கொடுக்கணும். ஸ்டிக்கர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல அவுட்புட் கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ஷனும் அதில் கொடுத்து ரொம்ப ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் தெரியலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ரிஜெக்ட் ஆர்டர் வருதோ அது வந்து அவுட்புட். ஃபில்டர் உள்ள போகும் பார்த்தீங்களா, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், இல்லைன்னா சொலினாய்டு வால்வு. இது மூணுத்துல எதுலனா கனெக்ஷன் பண்ணியிருந்தா அதான் இன்புட். அதில் எதுவும் கனெக்ட் பண்ணலன்னா அது அவுட்புட். இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அதை கரெக்டாக கனெக்டர் வந்து இன்புட் அவுட்புட் கனெக்டரை டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக டைட் பண்ணணும். எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கு த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உடையத்துக்கும் வாய்ப்பு உண்டு, கிராக் வரும். தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு டைட் பண்ணால் உடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கலில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஓகே ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் ஃபில்டரும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செடிமெண்ட் தான் போடணும், கார்பன் தான் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அசம்பிள் பண்ணியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டரே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் புஷ் கனெக்டர் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் பைப் கனெக்ஷன் கொடுத்துடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஃபில்டர் போட்டால் கை வந்து உள்ளே போகாது, டைட்டாக பைப்பும் போட முடியாது, சொருக முடியாது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இது பைப்பை கட் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இருக்கும். புஷ் டைப்பு கனெக்டர் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கீழே இருக்குங்களா, இப்போ பாருங்க செடிமெண்ட் ஃபில்டர் கீழே வச்சுக்கோங்க, மேலே கார்பன் ஃபில்டர் கூட வச்சுங்க, இல்லைன்னா செடிமெண்ட் கார்பன் எப்படி வேணாலும் வச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கன்ஃபியூஷனே ஆக வேணாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது தான் கனெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா
ஃபில்டர்ல இருந்து தண்ணி எடுக்கணும், அவ்வளவுதான் மேட்டரே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ டைரக்டா பைப் எடுத்துட்டு போய் இன்புட் பைப் எடுத்துட்டு போய் செடிமெண்ட் ஃபில்டர் குத்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட்ல 2 கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பைப் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல வந்து அவுட்புட் எடுத்து எஸ்சி வால்ல இன்புட்ல கொடுக்குறோம். பாருங்க மேல இருக்கிற ஃபில்டர்ல ரைட் சைடுல பாருங்க, கீழே டைரக்டா பைப்பு சொலினாய்டு வால்க்கு வருது. நெக்ஸ்ட் சொலினாய்டு வால் வந்து நம்ம ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் கனெக்ஷன் கொடுக்குறோம். இன்புட் பூஸ்டர் பம்ப் ஏரோ மார்க்கும் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ உடைய மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூஸ்டர் பம்ப். அதுல வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். பைப் கொஞ்சம் நீட்டா இருக்கிறதால கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அவுட்புட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைப் சொருவரும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான் எஸ்சி வாலோட வந்து தண்ணி நிற்கும். நம்ம இப்போ வந்து தண்ணி இன்புட்ல கொடுத்து ஓப்பன் பண்ணாலும் சரி, செடிமெண்ட் ஃபில்டர்ல வரும், கார்பன் ஃபில்டர்ல வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. அடுத்து மோட்டர் கொடுக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் கொடுத்து ஆன் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொலினாய்டு வால்வு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நிறுத்தி வச்சிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா. அப்படி அது நிறுத்தி வைக்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் டேங்க்னுடைய பிரஷர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரஷரா இருந்ததுன்னா அது ரொட்டேஷன் எல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து கண்டினியூா போயிட்டே இருக்கும். அதை நிறுத்தத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா FR 450 வரும், 450. இந்த குண்டா இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு உருளையா வந்து பாத்தீங்கன்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா FR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. FRனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ரெசிஸ்டன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரின் உள்ள போற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். பிரஷர் வந்து வெளியே வருது பாத்தீங்களா, மெமரில இருந்து அதிகமான பிரஷர் வெளியே வருது பாத்தீங்களா, அந்த பிரஷரை வந்து பாத்தீங்கன்னா பேக் பிரஷர் அடிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த FR யூஸ் ஆகுது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் நிறைய இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் அடிச்சு பேக் பிரஷர்ல போகும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மோட்டர் ஓடுதுன்னா நீங்க விரல வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பேக் பிரஷர்ல போகும் பாத்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா FR வந்து பாத்தீங்கன்னா. போல்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். மோட்டர்ல கொடுக்குற பிரஷர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஊசி மாரி வரும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. FRல இருந்து அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊசியில தண்ணி அழுத்தினா எப்படி வரும் அது போல வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா FR கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதிகமா தண்ணி வந்துட்டா FR தான் மாத்தணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங். ஆர்ஓடைய மெமரின் ஹவுசிங் அதனுடைய கனெக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிட் பண்ணிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா டெப்லான் டேப் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க டெப்லான் டேப் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஃப்டி தான் வந்து பாத்தீங்கன்னா. லீக்கேஜ் வந்து தவிர்க்கலாம். நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும். இப்போ பாருங்க கனெக்டர் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டெப்லான் டேப் அடிச்சிட்டோம். மெமரியில் வந்து பாத்தீங்கன்னா 3 கனெக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இன்புட் தண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்களா, மோட்டர்ல இருந்து டைரக்டா எடுத்து மெமரின்னு கொடுக்க போறோம். இன்புட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று. 3 கனெக்ஷன் இருக்கு. 2 சைடு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வேஸ்ட் வரும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும். அப்படி உங்களுக்கு எது வேஸ்ட் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியா இருக்கும் பாருங்க. பாருங்க கொஞ்சம் முன்ன இருக்குங்களா, ஃபில்டர்ல பார்த்தாலே தெரியும். மெமரியில் கொஞ்சம் முன்ன இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், கொஞ்சம் உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். அப்படி அதுவும் தெரியலனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே எதுல அதிகமா தண்ணி வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் கொஞ்சம் லேட்டா தான் வரும். இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். இப்ப டைட் பண்ற பாத்தீங்களா கனெக்டர் கொடுத்து, இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓக்கு இன்புட் கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்டர் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கட் பண்ணிட்டு ஒரு T கனெக்டர் போடுறோம் பாருங்க. T கனெக்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மெமரினுக்கு போகும் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா TDS கண்ட்ரோல் பண்றதுக்கு. நம்ம மெமரில இருந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 10, 15 TDS எல்லாம் வரும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. அந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரில கட் பண்ணிடலாம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கட்டர் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கனெக்டர்ல ஃபிட் ஆகிறதுக்கு நீங்க வேற எதனா கத்தி கித்தி வச்சு கட் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது கனெக்ஷன்ல இது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஃபுல்லாவே நல்லா ஃபிட் பண்ணிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க லாக் கூட இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்டருக்கு லாக்லாம் இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கும். லாக் வந்து பாத்தீங்கன்னா லாக்கும் போட்டுக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. இப்போ நல்லாவே ஃபிட் பண்ணியாச்சு. மோர் வெல்கம் MPR.